போதைப்பொருள் தடுப்பு மற்றும் குற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய காட்பாடி போலீசார். வேலூர் மாவட்டம் காட்பாடி செங்குட்டை பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு குற்றம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காட்பாடி துணை கண்காணிப்பாளர் பழனி தலைமையில் ஆய்வாளர் ஆனந்தன், உதவி ஆய்வாளர் மணிவண்ணன் பங்கேற்றனர். டிஎஸ்பி பழனி பேசுகையில், காட்பாடியில் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை பற்றி மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும், மேலும் இது குறித்து உங்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல் குற்றங்களை தடுப்பதிலும் பொதுமக்கள் பங்கு உள்ளது என்றும், தங்கள் பகுதியில் புதிதாக நடமாடும் நபர்கள் குறித்து, சந்தேகத்திற்குரிய நபர்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் உங்கள் பகுதியில் குற்றங்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் என்று, குழந்தைகள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்களா என்பதையும் கண்காணிக்க வேண்டும். மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் செல்போன் பயன்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் தவறான செயல்களில் ஈடுபடுவதையும் மற்றும் பெற்றோர்கள் செல்போன் கேட்டும் குழந்தைகள் கொடுக்க மறுத்தால் குழந்தைகள் தவறான செயலில் ஈடுபடுகிறார்கள் என கருத்தில் கொள்ள வேண்டும் என பேசினார். நிகழ்ச்சியில் பொதுமக்கள், காவல்துறையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முயற்சி பண்றாங்க. பட் நம்ம போலீஸோட மூவ்மெண்ட் வந்து கிரிமினல்ஸ் முழுக்க வாட்ச் பண்றோம். யாரும் கிரிமினல்ஸ் வந்து நேராக வந்து கண்ணை முடிக்கிட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து உடனே ஆப்ரேட் பண்றதே கிடையாது. இப்பெல்லாம் கார்ல வரோம். நாங்கெல்லாம் நிறைய அஃபென்சஸ் இப்போ பார்த்து அந்த காலத்துல நடந்தவங்க தான். அதெல்லாம் டூ வீலர்ல வர்றதே குறைஞ்சி கார்ல வந்து நாங்கள் ஒரு அஃபென்சஸ் சொன்னா இனோவா முழு காரில் வந்து இறங்கி. இன்னொன்று இங்கே இப்போ பழைய மெத்தட் எங்களுக்கு எவ்வளோ கிரிமினல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ஜன்னல் உடைச்சா ஜன்னல் தான் உடைப்போம், டோர் உடைச்சா டோர் தான் உடைப்போம். டென்ஷன் எல்லாம் போட்டு உங்கள் மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் அட்லீஸ்ட் ஜங்ஷன் அவங்க வீட்டுக்கு அவங்க போட்டு அவங்க பாதுகாப்பாங்க.